வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குறது. இந்த நிகழ்ச்சியை முடிவு மட்டும் கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்கின்றோம். இன்றைய நாளிலே நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், மிகவும் ஒரு முக்கியமான விடயம். தேவன் ஏன் மனிதனானார்? இறைவன் ஏன் மனிதனானார்? இன்றைக்கு பல மதங்களிலே பல சிந்தனைகளிலே இறைவன் மனிதனாக வேண்டும், மனிதனாக வர வேண்டும், மனிதனாகி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இறைவன் ஏன் மனிதனாகி வந்தார் என்று சொல்லி மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1:15 இவ்வாறு குறிப்பிடுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் மனு உருவானார், மானிட ரூபம் எடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனானார்? ஏன் மனிதனாக வேண்டும்? அவர் மனிதனாக வேண்டிய நோக்கம் என்ன என்று சொல்லி இந்த ஒரே வசனத்திலே ரத்தின சுருக்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு ஏன் வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று. ஆகவே நீங்கள் போக வேண்டிய இடத்தை சொல்லுகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் கேட்பீர்களானால், தேவனே நீர் ஏன் மனிதனானீர் என்று கேட்டால் அவருடைய ஒரே வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க நான் மனிதனாகி வந்தேன் என்று சொல்லுவார். இப்பொழுது 2-3 விடயங்களை இதிலே நாங்கள் பார்க்கலாம். பாவிகள் என்று சொன்னால் யார்? சிலரை நாங்கள் அப்பாவிகள் என்று சொல்லுகிறோம். பிறகு பார்த்தால் அவர்கள் கொடும்பாவிகளாக இருப்பார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை, தவறு செய்யாத மனிதன் யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை விட்டு இழந்து போனோம். எல்லா மனிதரும், அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தவறு செய்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சிறிய வயதிலிருந்து ஒரு தலையடியாவது வந்திருக்கும், ஒரு ஜுரமாவது காய்ச்சலாவது வந்திருக்கும். வியாதி இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதி அங்கே இருக்கும். ஆகவே சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு மட்டும் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் மனிதன் பாவியாக இருக்கின்றான் என்று சொன்னால், அவன் பாவத்திலே பிறந்தபடியினாலே பாவியாக இருக்கின்றான். அவன் பாவம் செய்கிறபடியினாலே பாவியாக இருக்கவில்லை, அவன் பாவியாக இருக்கின்றபடியினாலே பாவத்தை செய்கின்றான். உதாரணமாக பாருங்கள், ஒரு கேள்வி கேட்கின்றேன். மீன் குட்டியாய் இருக்கிறபடியினாலே அது நீந்துகின்றதா, அல்லாவிட்டால் அது நீந்துகின்றபடியினாலே மீன்குட்டியாய் இருக்கின்றதா? நாயாக இருக்கிறதுனாலே அது குறைக்கின்றதா, அல்லது குறைக்கின்றபடினாலே நாயாக இருக்கின்றதா? எங்கள் எல்லோருக்கும் அந்த பதில் தெரியும். அதாவது
நாயாக இருக்கிறபடியினால், ஆகவே நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், அது நாயாக இருக்கின்றபடியால் குறைக்கின்றது, மீன்குட்டியாக இருக்கின்றபடியினால் நீந்துகின்றது. ஆகவே மனிதன் பாவியாக இருக்கின்றபடியினாலே அவன் பாவத்தை செய்கின்றான். இந்த பாவம் எப்படி வந்து நீங்கள் பார்த்து கொள்வீர்களானால், சிறிய பிள்ளைகளுக்கு யாருமே பாவம் செய்ய சொல்லி கற்றுக் கொடுப்பதில்லை. சிறிய பிள்ளைகள் அடம் பிடிக்கிறது, சிறிய பிள்ளைகள் சொல்லு கேட்பதில்லை, சிறிய பிள்ளைகள் பொறாமைப்பட்டு அடிபடுகிறது, சண்டை பிடிக்கின்றது, பிடிவாதம் பிடிக்கின்றது, சில பிள்ளைகள் பொய் சொல்லுகின்றது, திருடுகின்றது. இவைகளை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? யாருமே கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படியானால் இந்த பழக்கம் எப்படி வந்தது இந்த பிள்ளைகளுக்கு? ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். ஆம், நாம் பிறக்கும் பொழுது அந்த பாவ சுபாவத்துடன் நாங்கள் பிறக்கின்றோம். ஆகவே அந்த பாவ சுபாவத்துடன் நாங்கள் பிறக்கின்றபடியினால் பாவத்தை நாங்கள் தன்னிச்சையாக செய்கின்றோம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து எல்லா மனிதர்களும் தேவனை விட்டு விலகி போனோம். முதலாவதாக இந்த பாவம் எப்படியாக இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது? தேவன் முதலாவது மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனாலும் மனிதன் அவனுடைய சுபாவம் என்ன? எதை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதையே செய்வான். ஆகவே தேவனுடைய கட்டளையை மீறி அவன் கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டான். அதனாலே பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்து விட்டது. அதன் நிமித்தமாக இன்றைக்கு பிறக்கின்ற எல்லா மனிதர்களுமே பாவ சுபாவத்துடன் நாங்கள் பிறக்கின்றோம். ஆகவே தான் யாரும் கஷ்டப்பட்டு பாவம் செய்கிறோமா? இல்லை, யாருமே கஷ்டப்பட்டு பாவம் செய்வதில்லை. கஷ்டப்பட்டு தான் நன்மை செய்ய வேண்டி இருக்கிறது. அது ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டு பாவம் செய்கின்றோம்? அது எங்களுடைய சுபாவமாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் அந்த நன்மை செய்யாமல் தீமையைத்தான் நான் செய்கின்றேன். நல்லதை யோசிக்க விரும்புகின்றேன், ஆனாலும் நல்லதை யோசிக்காமல் கெட்டதையே யோசிக்கின்றேன். பாவம் என்னை ஆளுகை செய்கின்றது. ஆகவே தான் எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனோம். இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? அந்த தேவனை திருப்திப்படுத்தும் முகமாக கீழ்ப்படியாமையினால் தேவன் நம்மேலே கோபமாக இருக்கிறார். ஆகவே கோபமான தேவனை திருப்திப்படுத்தும் முகமாக, அவரை சாந்தப்படுத்தும் முகமாக, அவரை பிரியப்படுத்தும் முகமாக அவன் பல நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கின்றான். அன்னதானங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான், மக்களுக்கு அள்ளி கொடைகளை கொடுக்கின்றான், புண்ணிய ஸ்தலங்களை போகின்றான், அங்கே போய் அங்கே தண்ணீரில் மூழ்கின்றான். இன்னும் நெய்வேத்தியங்கள், அன்னதானங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி, எப்படியாவது தேவனை பிரியப்படுத்த வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும் என்று மனிதன் முயற்சிக்கின்றான். ஆனாலும் அது அவனாலே முடியாமல் இருக்கின்றது. ஏன் அவனால் முடியாமல் இருக்கு என்று சொன்னால், பாவத்தோடு தேவனை அணுக முடியாது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மனிதன் பாவியாயிருக்கின்றான். தேவன் ஒளியாயிருக்கின்றான், மனிதன் இருளாயிருக்கின்றான். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே மனிதன் பாவத்தோடு தேவனை அணுக முடியாமல் இருக்கின்றது. அவனுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டால்தான், அவனுடைய பாவம் கழுவப்பட்டால்தான் அவன் தேவனோடு ஒப்புரவாக முடியும். ஆகவே மனிதன் பாவத்தோடு தேவனை அணுக முடியாது. பாவம் முதலாவது பரிகரிக்கப்பட வேண்டும். ஒரு சிக்கல் இங்கே நமக்கு வருகின்றது. பாவத்தோடு மனிதன் தேவனை அணுக முடியாது, ஆனால் அதே வேளையிலே அவனுடைய பாவம் முதலாவது பரிகரிக்கப்படவும் வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? வேதாகமம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க தேவன் மனிதனானார். இந்த பூமியிலே பாவம் செய்யாத ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே வேதாகமத்தின்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இரத்தம் சிந்தப்பட வேண்டுமானால் அது ஒரு தூய்மையான இரத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான இரத்தமாக இருக்க வேண்டும். எல்லா மனிதரும் பாவம் செய்தபடியினால் மனிதனுடைய இரத்தம் முழுக்க பாவமானதாயும் அழுக்கானதாயும் காணப்படும், கரைதுரை உள்ளதாக இருக்கும். ஆகவே அழுக்கை போக்க முடியுமா? போகாது. இப்போ நீங்கள் வீட்டிலே
துணி துவைக்கின்ற வேளையிலே அழுக்கான துணியிலே யாரும் துணியை துவைக்க மாட்டீர்கள் இல்லையா? நல்ல தண்ணியிலே தான் துணியை துவைப்பீர்கள். என்ற அழுக்கை நீக்காது. பாத்திரங்களை கழுவும் போது அழுக்கான தண்ணியிலே கழுவ மாட்டீர்கள். என்ற அழுக்கை நீக்க முடியாது. பாவத்தை போக்க முடியாது. ஆகவே தான் மனிதனுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறபடியினால் மனிதனுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தக்கூடிய ஒரே ஒருவர், பாவம் இல்லாத ஒரே ஒருவர் யார்? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காய், அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் மனிதனாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் அநேகம் பேர் சொல்வார்கள், பல காரணங்களுக்காக தேவன் மனிதனாக வர வேண்டும், இப்படி பாடுபட வேண்டும், இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்றெல்லாம் சில பேர் சொல்வார்கள். ஆனால் வேதாகமத்தின் பிரகாரம் மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பாவிகளை மீட்கும்படியாக, பாவிகளை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே மனித ரூபம் எடுத்தார். நாங்கள் கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதனுடைய நோக்கமே இதுதான். அந்த நாளின் நோக்கமே இதுதான். தேவன் மனிதனை மீட்கும்படியாக ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே குழந்தை வடிவமாக அவர் உருவாகின்றார். பாவம் இல்லாதவராக, பரிசுத்தமுள்ள தேவனாக இந்த பூமியிலே அவர் பிறக்கின்றார். ஆகவே அவர் பிறந்து சிலுவைக்கு போய் இரத்தம் சிந்துகின்ற வேளையிலே அந்த இரத்தம் ஒரு பரிசுத்தமான இரத்தமாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் பாவம் செய்யவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எத்தனை இடத்திலே கேட்டிருக்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று என்னை யார் நீங்கள் குற்றப்படுத்த முடியும்? பிலாத்து கூட இவர் தப்பு செய்யாதவர் என்று கைகளை கழுவினார். யூதாஸ் கூட குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் கலங்கினதை நாங்கள் காணுகிறோம். இந்த 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று அறிக்கையிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்த மனிதரிலே பாவம் இல்லாத தேவகுமாரனாக அவர் இருக்கிறார், மனுஷகுமாரனாக அவர் இருக்கின்றார். அருமையான நன்றாய் கவனியுங்கள். மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனான். விலகி போன மனிதன் பல முயற்சிகளுக்கூடாய், பல நன்மைகளுக்கூடாய் தேவனை அணுக முயற்சிக்கின்றான். அது அவனாலே முடியாமல் இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் மனுஷன் நன்மை செய்ய முடியாது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அவனுடைய நன்மை தேவனுடைய கோபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அவனுடைய நன்மை தேவனுடைய கோபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. மனுஷனுடைய நன்மையெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தல் துணிகளாக இருக்கின்றன. ஆகவே மனிதன் ஒரு கோணத்திலே நன்மை செய்தாலும் அந்த நன்மையை விட அவனுடைய தீமை அதிகமாக இருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், நான் ஒரு பாவமுமே செய்யவில்லை, ஒரு தப்புமே நான் செய்யவில்லை என்று. ஆனால் அடுத்த வாரம் அவர் ஒரு பெரிய பாவத்திலே அவர் மாட்டுப்பட்டு விட்டார். ஆகவே தீமையே செய்யாமல், பாவமே செய்யாமல் நன்மை மாத்திரம் செய்யத்தக்கவன் யாரும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உண்மையிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போமானால் எங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், எவ்வளவு தப்பு செய்திருக்கிறோம். வார்த்தையாலே செய்திருக்கிறோம், சிந்தனையாலே செய்திருக்கிறோம், கிரியைகளாலே நாங்கள் செய்திருக்கிறோம். சில வேளைகளிலே மற்ற மனிதருக்கு நாங்கள் செய்த ரகசிய பாவம் தெரியாமல் இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் ரகசியமாக பல பாவங்களை செய்திருக்கலாம். உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வெளிப்புறமாக நான் எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. கொலை செய்யவில்லை, நான் கொள்ளை அடிக்கவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை. ஆகவே எனக்குள்ளே சரியான பெருமை இருந்தது. நான் பாவம் செய்யவில்லை, நான் ஒரு நல்ல மனுஷன், நான் ஒரு நல்ல நீதிமான் சமுதாயத்திலே.
ஆனால் 82ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னில் உள்ள அந்தரங்க பாவங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து காட்டினார். என்னுடைய ரகசிய பாவங்களை, சிந்தனையிலே செய்த பாவங்களை வெளியிலே கொண்டு வந்து காட்டினார். அப்பொழுது அவர் காண்பிக்கும் பொழுதுதான் நான் எவ்வளவு ஒரு மோசமான பாவி, தேவனுக்கு விரோதமாய் நான் எவ்வளவு பாவம் செய்தேன், அவருடைய இருதயத்தை நான் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறேன், அவருக்கு விரோதமாய் நான் செய்த சிந்தனைகள் எத்தனை என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவேதான் நம்மிலே பாவம் செய்யாதவர் யாருமே இல்லை, எல்லோரும் நல்லவரே என்று சொல்லி நீங்கள் சில பேர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவிகளே, தேவனை விட்டு பிரிந்து போனவர்கள் தான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள், அவருக்கு புறமுதுகு காட்டினவர்கள், அவருக்கு எதிராய் கலகம் செய்த நாங்கள். ஆகவேதான் பாவம் தேவனுக்கு விரோதமானது. ஆகவே தேவன் பாவியிலே கோபமாயிருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறபடினால், அன்புள்ளவராயிருக்கிறபடினால், தயவுள்ளவராயிருக்கிறபடினால் அந்த பாவியை ரட்சிக்க விரும்புகின்றார். ஏனென்றால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அதாவது மரணம் என்றால் என்ன? ஆண்டவரை விட்டு, இறைவனை விட்டு நாங்கள் நித்தியமாய் ஒரே அடியாய் பிரிந்திருக்கின்றோமே, அதுதான் மரணம். சாதாரணமாக மரணம் என்றால் என்னென்று நாங்கள் சொல்லுகிறோம், உடம்பில் இருந்து உயிர் பிரிந்து போகின்றது. உடம்பில் இருந்து உயிர் பிரிந்தால் அது மரணம். தேவனை விட்டு மனிதன் நித்தியமாய் பிரிந்தால் அது நித்திய நரகம். ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தபடினால் நம்ம எல்லோர் மேலும் தண்டனை வந்துவிட்டது. நம்ம எல்லோர் மேலும் தேவன் கோபமாய் இருக்கிறார். ஆனால் அதே தேவன் இரக்கமும் தயவும் உள்ளவராக இருக்கப்படினால் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை அவர் எங்களுக்கு கொடுக்காமல் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் மேல் செலுத்தினார். அதாவது நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த சிலுவையில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் மேலே செலுத்தி அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை மன்னிக்கின்றார். நன்றாய் கவனியுங்கள், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் பாவத்தை தண்டிக்காமல் விட முடியாது. அவர் அன்புள்ளவராக இருக்கிறபடினால் எங்களை அவர் நரகத்துக்கு அனுப்பவும் விருப்பமில்லை. ஆகவேதான் அவர் சிலுவையிலே எங்களுடைய பாவத்திற்காக நம்முடைய இடத்திலே, அந்த பாவியினுடைய இடத்திலே கிறிஸ்துவை தண்டிக்கின்றார். அவை கிறிஸ்து நமக்கான பாவ கடனை அங்கே சிலுவையிலே கொடுத்து தீர்க்கின்றார். அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டிவிட்டீர்கள். ஒரு 5000 ரூபாய் தண்ட பணம் கட்ட சொல்லி அங்கே நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லுகிறது. உங்களால் அந்த 5000 ரூபாய் பணத்தை கட்ட முடியவில்லை, அந்த தண்டனை பணத்தை கட்ட முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய நண்பர் என்ன செய்கின்றார், உங்களுக்கு உதவி செய்யும் முகமாக அந்த 5000 ரூபாய் தண்ட பணத்தை நீதிமன்றத்திலே செலுத்தி உங்களை விடுதலை ஆக்குகின்றார். ஆகவே நீதிபதி உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றார், நீங்கள் போகலாம், உங்களுடைய தண்ட பணம் கட்டப்பட்டு விட்டது, நீங்கள் யூ ஆர் ரிலீஸ்ட் என்று நீதிபதி உங்களை விடுவிக்கிறார். ஏன் நீதிபதி உங்களை விடுவிக்கிறார்? அவர் சும்மா உங்களை விடுவிக்கவில்லை, உங்களுக்கான தண்டனை பணம் கட்டப்பட்டு விட்டது. அப்போ தேவன் நம்மை மன்னிக்கும் பொழுது அவர் சும்மா நம்மை மன்னிக்கவில்லை. அருமையானவர்களே, தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தண்டிப்பதனால், நமக்காக அவரை தண்டனைக்குட்படுத்தினபடியினால் அவர் நம்மை மன்னித்து விடுதலையாக்குகின்றார். அதனால்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னை பாவி என்று அறிக்கை பண்ணுகின்றானோ, எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னியும், நான் நரகத்துக்கு போக விருப்பமில்லை, என் பாவமெல்லாம் உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தி அந்த இரத்தத்தினாலே என்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படட்டும் என்று எவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராயும் தன்னுடைய இரட்சகராயும் ஏற்றுக்கொள்ளுகின்றானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பரிசுத்த வேதாகமம் யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்புகிறவன் எவனோ, விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் ஒரு பொழுதும் கெட்டு போகாதபடி, அதாவது நரக தண்டனை அனுபவிக்காதபடிக்கு அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ஆம் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் தேவன் சிலுவையிலே கொடுத்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். நம்மை அவர் தண்டித்திருக்க வேண்டும், நம்மை அவர் நரகத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர் நம்மை தண்டியாமல், நம்மை நரகத்துக்கு அனுப்பாமல், எங்களை நேசித்ததனால், எங்கள் மேலே அன்பாயிருந்ததனால் எங்களுக்கு வர வேண்டிய தண்டனை தம்முடைய குமாரன் மேலே செலுத்தினார். ஆகவே சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நீங்கள் அடைய வேண்டிய தண்டனை, நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் 2 கரங்களையும் சிலுவையிலே விரித்ததுடைய நோக்கம், ஒரு பக்கம் அங்கே பிதா, மறுபக்கம் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களையும் பிதாவையும் ஒன்று சேர்க்கும் முகமாய் நாங்கள் தேவனோடு கூட என்றென்றும் ஜீவிக்கும்படியாய், தேவனோடு கூட வாழும்படியாய் அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். தாய் அந்த சண்டையிலே இடையிலே குறுக்கா போய் பிடித்துக் கொள்வார். ஒரு முறை 2 பேரும் குடித்து விட்டு வந்து பயங்கரமாய் அடிபட்டு கொண்டார்கள். 2 பேருக்கும் இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக, 2 பேருக்கும் இடையிலே ஒப்புருவாக்குதலை ஏற்படுத்துவதற்காக தாய் இடையிலே சென்றார். 2 பேர் அடித்த அடியினாலே அந்த தாய் இறந்து விட்டார். அந்த தாய் மரித்து போய்விட்டார். அதற்கு பிற்பாடுதான் இவ்வளவு காலமும் பகைஞர்களாக இருந்த அப்பாவும் மகனும் ஒன்றுபட்டார்கள். என்னுடைய தாயார், என்னுடைய மனைவியார் நான் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதற்காய், நாங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அன்றிலிருந்து ஒற்றுமையானார்கள். ஆகவே நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீக்கிவிட்டார். ஆகவே இப்பொழுது பிதாவுக்கு திருப்தி ஏற்படுகிறது. ஏன்? எனக்கான பாவத்தண்டனை சிலுவையிலே கொடுக்கப்படுகிறது. ஆகவே எனக்குரிய பாவத்தண்டனையை ஆண்டவர் கொடுத்து விட்டபடியினால் எனக்கு இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு இனிமேல் நரகம் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் இந்த பூமியை விட்டு போகின்றோம். இந்த பூமியை விட்டு கடந்து போகின்றோம். இந்த பூமியே கடந்து போகத்தான் இருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களுடைய பாவங்களோடு நாங்கள் இறந்து போவோமானால் பாவத்துக்குரிய தண்டனையாகிய நரகத்துக்கு சென்று விடுவோம். எவ்வளவு வேதனையான காரியம்! இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே, அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தியதன் நோக்கமே எங்களை நித்திய ஆக்கினையிலிருந்து, நித்திய அக்னியிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் வந்தார். ஆகவே நரகம் என்ற ஒரு காரியம் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சிலுவை எங்களுக்கு பல காரியங்களை கற்பித்து தருகிறது. தேவனுடைய கோபத்தை நாங்கள் அங்கே காண்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் அங்கே காண்கின்றோம். நரகம், சொர்க்கம் அல்லது பரலோகம் உண்டு என்கின்ற காரியத்தை நாங்கள் அங்கே காண்கின்றோம். ஆகவே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காயங்களை ஏற்றி அந்த நித்திய ஆக்கினிலிருந்து எங்களை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்களா இல்லையா? நான் பாவம் செய்திருக்கிறேனா இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் பாவம் செய்தபடியினால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் இரத்தம் சிந்தினீர், என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும், நீர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மெய்வாழ் வலித்து வரப்போகின்ற நித்திய ஆக்கிலிருந்து உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நித்தியமாய் அவரோடு வாழ முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே,
எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.